அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகுது. பிறக்கப் போகும் தமிழ் ஆண்ட பராபவ வருடம் என்று அழைப்பார்கள். பராபவ வருடத்தில் நமது வீட்டில் நிரந்தர கலசம் எப்படி வைக்கணும் அப்படின்னு இந்த ஆடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஆகம முறைப்படி எப்படி வைக்கணும், கிராமிய முறைப்படி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத 2 விதமாக பிரித்து சொல்ல போகிறேன். உங்கள் வசதிப்படி எந்த முறையில் வேணால் வீட்டில் கலசம் வைங்க. உங்கள் வீட்டில் நிரந்தர கலசம், தெய்வீக கலசம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டி இறைவனுடைய வரத்தை பெற வழிபாடுகள் பண்ணுறீங்க, பூஜைகள் பண்ணுறீங்க. அப்படி உங்களது பூஜைகளை ஏற்றுக்கொண்டு இறைசக்தி உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னா அந்த இறைசக்தி வீட்டில் தங்கும் இடம் இந்த தெய்வீக கலசம். இதை நம்ம சேனலில் பல ஆண்டுகளாக நான் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். எனவே அனைவரும் வீட்டில் கலசம் கட்டுங்கள். இந்த ஆண்டு கலசம் எப்படி கட்டணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. ஏப்ரல் 20ஆம் தேதி அற்புதமான ஒரு நாள், அட்சய திருதியை நன்னாள். இந்த வருடம் அட்சய திருதி அன்னைக்கு உலகத்திலேயே முதல் முறையாக எந்தவித பூஜையும் இல்லாமல், எந்தவித விரதமும் இல்லாமல், எந்தவித தீட்டும் இல்லாமல், எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் அன்னை லக்ஷ்மி தேவியின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெறும் விதமாக கமலாத்மிகா தேவியினுடைய தாந்திரிக உபாசனை வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக 11 பாடங்களாக அந்த அன்னைக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் அன்று மாலை 6 மணிக்கு மேல் மானசீக தீட்சை வழங்கப் போகின்றேன். இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்சய திருதின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அந்த குழுவினுடைய பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். வாங்க கலசம் கட்டும் முறையை பார்க்கலாம். இந்த பராபவ வருடம் முழுவதும் நான் இப்போ சொல்லித்தர முறைப்படி தான் கலசம் கட்டணும். என்ன காரணம், ஒவ்வொரு வருடத்துக்கும் முறை மாறுறதுக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அந்த வருடத்தினுடைய பிறப்பு, அந்த வருடத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் மற்றும் மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சியை அடிப்படையாக கொண்டு கலசம் கட்டும் முறை சிறிது மாற்றத்துக்கு உட்பட்டு வரும். ஏன்னா அந்த வருடம் முழுவதும் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக பார்த்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் கலசம் கட்டும் முறையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஆகம முறைப்படி, கிராமிய முறைப்படி. ஏன் 2 விதமாக இந்த ஆண்டு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் பன்னீர் ஊற்றி அல்லது தண்ணீர் ஊற்றி கலசம் கட்டுவாங்க, ஒரு சிலர் அரிசி போட்டு கலசம் கட்டுவாங்க. நான் 2 மெத்தடும் சொல்லித்தரேன். உங்கள் வசதிக்கு நீங்கள் எப்படி கட்டுறீங்களோ கட்டிக்கோங்க. ஆனால் நீங்கள் கட்டக்கூடிய கலசம் 48 நாளைக்கு ஒரு முறை தான் மாற்றணும். சிலர் மாதம் மாற்றுவாங்க. அப்படி மாற்றக்கூடாது. 48 நாளைக்கு ஒரு முறை இந்த கலசத்தை வீட்டில் கட்டி வைக்க வேண்டும். சரி, கலசம் எப்படி கட்டுறது? ஒரு சின்ன தட்டு, அது மேல சிகப்பு துணி போடுங்க. அதுக்கு மேல பச்சரிசி பரப்பி கலச சொம்ப அந்த பச்சரிசி மேல வைக்கணும். இந்த கலசத்தை எங்க வைக்கணும்? உங்க வீட்டு பூஜை அறையில வைக்கணும், அல்லது பூஜா செல்ஃப்ல ஏதாவது ஒரு ஓரமா வச்சிடணும். கலச சொம்ப வச்சுட்டு அந்த கலச சொம்பின் கழுத்து பகுதியில முப்பரி நூல் சுற்றி இருக்கணும். நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க, முப்பரி நூல்னு சொல்லுவாங்க. மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அந்த முப்பரி நூல் கலச சொம்பின் கழுத்தில் சுற்றி இருக்க வேண்டும். அந்தணர்கள், அதாவது பூஜை பண்ணக்கூடிய அந்தணர்கள் கலசத்தில் 108 எண்ணிக்கையில் 1008 எண்ணிக்கையில் சுற்றுவாங்க. அந்த மாதிரி சுற்றணும்னு அவசியம் கிடையாது. கலச சொம்பினுடைய கழுத்தில் ஒரு 3 சுற்று சுற்றினா கூட போதும், அற்புதமாக இருக்கும். சரிங்களா? தட்டு வச்சாச்சு, சிகப்பு துணி போட்டாச்சு, பச்சரிசி வச்சாச்சு, கலச சொம்பு வச்சாச்சு. இந்த கலச சொம்பு எந்த சொம்பா வேணா இருக்கட்டும், மண்பானை வேண்டாம். மண்பானையை தவிர மற்ற எந்த சொம்பு வேணா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அப்படி கலச சொம்பு வச்சு கலச சொம்புக்குள்ள நான் சொல்ற பொருள் எல்லாம் போடுங்க. இந்த இடத்துல தான் 2 விதமா கலசம் கட்டுற முறை வருது. எப்படின்னா, கலச சொம்புக்குள்ள பன்னீர் அல்லது தண்ணீர் ஊற்றி கலசம் கட்டுவது ஆகம முறை. அதே கலச சொம்புக்குள்ள பச்சரிசி போட்டு கலசம் கட்டுறது கிராமிய முறை. இது 2க்கும் என்ன சாமி வித்தியாசம்? 2க்கும் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் கிடையாது. 2க்குமே பலன்கள் ஒன்று தான். ஒவ்வொருடைய பழக்க வழக்கம் அதை பொறுத்து தான். ஏன்னா நீங்கள் கிராமத்து பக்கம்லாம் போனீங்கன்னா அரிசி போட்டு தான் கலசம் கட்டுவாங்க, எந்த பூஜையாக இருந்தாலும் சரி. இதே நீங்கள் பிராமீனை கூப்பிட்டு அந்தணர்களை கூப்பிட்டு ஏதாவது பூஜை பண்ணுறீங்கன்னா அவங்க தண்ணீர் ஊற்றுவாங்க அல்லது பன்னீர் ஊற்றி கலசம் கட்டுவாங்க. 2க்குமே சக்தி இருக்குது. நீங்கள் எந்த முறைப்படி கட்டுறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. பொருட்கள் எல்லாமே ஒண்ணுதான். பன்னீர் அல்லது தண்ணீர் ஊற்றி கலசம் கட்டுறது ஆகம முறை. அதே மாதிரி பன்னீருக்கு பதிலா அல்லது தண்ணீருக்கு பதிலாக பச்சரிசி போட்டு அந்த பொருள்லாம் போடுறது கிராமிய முறை. சரிங்களா? சரி, கலசத்துக்குள்ள என்னென்ன பொருள் போடணும்னு சொல்லிடுறேன். லவங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய கிராம்பு 3 இருக்கணும், ஜாதிக்காய் 1, சிறிது பச்சை கற்பூரம், சந்தனவில்லை 3,
நாணயம் 1, எலுமிச்சம்பழம் 1. இதை கலசத்துக்குள்ள போடணும். இந்த ஆண்டு இது கூடவே இன்னொரு அற்புதமான மூலிகை பொடியை போடணும். என்னன்னா துளசி வேர், மகாவில்வ வேர், அருகம்புல், வெட்டிவேர், திருநீற்று பச்சிலை, இந்த 5ஐயும் பொடியாக்கி அதை ஒரு சிறிய டப்பாவில் அடைத்து அதை கலசத்திற்குள் போட்டு வைக்க வேண்டும். நீங்க தண்ணீர் ஊற்றி கலசம் கட்டுறதா இருந்தாலும் தண்ணீருக்குள்ள அந்த டப்பாவை போட்டுருங்க. பச்சரிசி போட்டு கலசம் கட்டுறதா இருந்தாலும் பச்சரிசிக்குள்ள அந்த டப்பாவை போட்டுறணும். இந்த 5 பொருட்களும் இந்த ஆண்டு கண்டிப்பா உங்க கலசத்துக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதிரி கலசம் கட்டுற முறை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதனுடைய பலன்கள் எவர் ஒருவர் தொடர்ந்து கலசம் கட்டி வைத்து வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்றாரோ அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். சரிங்களா? இந்த ஆண்டு இந்த 5 பொருட்களை நீங்கள் தயார் செய்து அதை கலசத்திற்குள்ள போடுங்க. இந்த 5 பொருள் உங்களால் தயார் செய்ய முடியல, வாங்க முடியலன்னா நமது ஆனந்தொளி அறக்கட்டளையில் நாங்கள் தயார் பண்ணி தான் வச்சுருக்கோம். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம், அதற்குண்டான குரு காணிக்கை செலுத்தி. சரிங்களா? இதெல்லாம் தயார் பண்ணி உள்ளே போட்டுட்டீங்க. போட்டுட்டு 9 மாவிலை அல்லது 9 வெற்றிலை அல்லது 9 அரச இலையை அந்த கலச சொம்பின் வாய்ப்பகுதியில் வைத்து அதற்கு மேல் ஒரு முழு தேங்காயை கலச தேங்காயாக வைக்க வேண்டும். அந்த கலச தேங்காயில் மஞ்சள் பூசக்கூடாது, அப்படியே வைங்க. அதே சமயம் அந்த கலச தேங்காய் ரொம்ப உரித்து முழுன்னு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதாவது அரைகுறையா உரிச்சிருக்கணும். நீங்க கடைக்காரர்கிட்ட போய் கலச தேங்காய் கொடுங்கன்னாவே அவங்க கொடுப்பாங்க. அதுக்காக மட்டையோட வச்சிடாதீங்க. கலச தேங்காய் முழுமையா உரிச்சிருக்காம அரைகுறையா உரிச்சிருக்க மாதிரி நாரோட அதை கலசத்தில் வைக்க வேண்டும். வைத்து சந்தன குங்கும திலகமிட்டு அந்த கலசத்திற்கு மேலே விநாயகர் துண்டு போட வேண்டும். போட்டுட்டு கலசத்துக்கு வெளியே இந்த பச்சரிசி இருக்கு இல்லைங்களா, அந்த பச்சரிசியில் நான் சொல்கிற 4 பொருளையும் தூவி விடணும். வால்மிளகு, ஜாதிபத்திரி, குங்குமப்பூ, நாகமல்லி பொடி, இந்த 4ஐயுமே கலசத்துக்கு வெளியே தூவி விட்டுட்டு அந்த கலசத்திற்கு முன்னால் ஒரு ஸ்ரீ சக்கரம் வைத்து விடுங்கள். இதுதான் தெய்வீக கலசம் கட்டும் முறை பராபவ வருடத்தில். மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக சொல்லிடுறேன். கலசத்தை பூஜரையில் வைக்கணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கட்டணும். ஒரு சிறிய தட்டு, அதுக்கு மேலே சிகப்பு துணி, அதுக்கு மேலே பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே கலச சொம்பு வைக்கணும். கலச சொம்பின் கழுத்து பகுதியில் 3 முறை முப்பரி நூல் சுற்றி இருக்க வேண்டும். கலச சொம்புக்குள்ள போட வேண்டிய பொருள் லவங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய கிராம்பு 3, ஜாதிக்காய் 1, பச்சை கற்பூரம் சிறிதளவு, சந்தனவில்லை 3, ஏதேனும் நாணயங்கள், எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாணயம் 1, எலுமிச்சம்பழம் 1. இதை கலசத்துக்குள்ள போட்டு தண்ணீர் அல்லது பன்னீர் இந்த 2ல ஏதாவது ஒன்று ஊற்றிக்கொள்ளுங்கள். இல்ல அரிசி போட்டு கலசம் வைக்கிறவங்க கலச சொம்புக்குள்ள 3/4 பாகம் பச்சரிசியை போட்டுட்டு, மஞ்சள் கலக்காத பச்சரிசி போட்டுட்டு அதுக்கு மேல இந்த பொருள் எல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு துளசி வேர், மகாவில்வ வேர், அருகம்புல், வெற்றி வேர், திருநீற்று பச்சிலை, இந்த 5 மூலிகைகளையும் பொடியாக்கி ஒரு சிறிய டப்பாவில் அடைத்து அதை கலசத்திற்குள் போட்டு விட வேண்டும். போட்டு கலசத்தில் 9 மாவிலை அல்லது 9 வெற்றிலை அல்லது 9 அரச இலை வைத்து அதற்கு மேல் முழுமையாக உரிக்காத தேங்காயை கலச தேங்காயாக வைத்து அதில் சந்தன குங்கும திலகமிட்டு அதற்கு மேல் விநாயகர் துண்டு போட வேண்டும். இந்த கலசத்திற்கு முன்பாக ஸ்ரீ சக்கரம் 1 வைத்துக் கொள்ள வேண்டும். கலசத்திற்கு வெளியே வால்மிளகு, ஜாதிபத்திரி, குங்குமப்பூ, நாகமல்லி ஆகிய 4 பொருட்களையும் கலசத்தை சுற்றி தூவி விட வேண்டும். இதுதான் பராபவ வருடத்தில் தெய்வீக கலசம் கட்டு முறை. இதை 48 நாட்களுக்கு ஒரு முறை தான் மாற்ற வேண்டும். கலசத்தில் வச்சிருக்கக்கூடிய மாவிலை அல்லது வெற்றில அல்லது அரசியல வாடுனா அதை மாற்றலாமான்னா மாற்றக்கூடாது. 48 நாளைக்கு கலசத்தை அசைக்க கூடாது. கலசம் நிரந்தர கலசமாக இருக்க வேண்டும். ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டு எவரெல்லாம் கலசம் கட்ட போறீங்களோ சிறப்பாக கலசம் கட்டுங்க. புதியதாக கலசம் கட்டுறவங்களும் தாராளமாக கலசம் கட்டுங்க. கலசம் கட்டி வழிபாடு பண்ண உங்கள் குடும்பம் முன்னேற்ற பாதையில் பயணிக்கும். இந்த கலசத்துக்குள்ளே போட வேண்டிய அந்த 5 மூலிகைகள் கொண்ட பொடி உங்களுக்கு வேணும்னா எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க, வாங்கிக்கலாம். மேலும் கலச பொருள் எது வேணாலும் எங்கள்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஒரு அன்பு அறிவிப்பு. ஆனந்தொளி அறக்கட்டளை
அன்னசேவா குழு என்ற ஒரு குழுவை நடத்திட்டு இருக்கோம். அந்த குழுவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சந்தோஷமான நாள்லையும் உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் நினைவு நாள்லையும் எங்களது அன்னசேவா குழுவின் சேவைக்கு உதவி செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். உங்கள் குடும்பத்துக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து இந்த சிறப்பு அன்னதானத்தை உங்கள் குடும்பம் சார்பாக வழங்க தயாராக இருக்கின்றோம். மேலே டிஸ்பிளேல எனது கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். விவரங்கள் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள், சேர்ந்து அன்னதானம் செய்வோம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.